ஆகவே நாம் வாழும் வாழ்க்கையானது ஒன்று புற உலக வாழ்க்கையே அல்லது அக உலக வாழ்க்கையா, இரண்டில் ஒன்று நீங்கள் தெளிவாக தேர்ந்தெடுக்க வேண்டும். புற உலக வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அக உலக வாழ்க்கைக்கு முழுமையாக நீங்கள் செல்ல இயலாது. அக உலக வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக தேர்ந்தெடுக்கும் போது புற உலக வாழ்க்கையை நீங்கள் நிராகரிக்க வேண்டும், முழுமையாக செல்ல இயங்காது. இந்த உண்மை நிலையை புரிந்து கொண்டு நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். அந்த முடிவிலே தீர்க்கமாக இருங்கள். அந்த தீர்க்கமான முடிவிலே உறுதியாக இருந்து முழு நம்பிக்கையுடனும் நீங்கள் இயங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு உறுதியாக கூறுகிறேன். ஏனென்றால் இரண்டும் வெவ்வேறு பாதையானது. வெவ்வேறு பாதையில் நாம் ஒரே பயணமாக மேற்கொள்ள இயலாது என்பதை நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அக உலக வாழ்க்கையை பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவற்றுக்காக நீங்கள் புற உலக வாழ்க்கையை முழுமையாக தியானம் செய்துதான் ஆக வேண்டும், தியாகம் செய்துதான் ஆக வேண்டும், புறக்கணித்து தான் ஆக வேண்டும். புற உலக வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக இழக்கும் போதுதான் அக உலக வாழ்க்கைகளை நீங்கள் பயணம் மேற்கொள்ள முடியும். அதேபோல் நீங்கள் அக உலக வாழ்க்கையை நீங்கள் அவ்வப்போது சில விதமான கருத்துக்களை நாம் உறங்கும்போது பெற்று அவற்றை கொண்டே நாம் புற உலக வாழ்க்கையை வாழ்கிறோம். புற உலக வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் எல்லோரும் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மடிந்தார்கள் என்றே காலப்போக்கில் கரைந்து விடுவார்கள். எல்லா ஜீவராசிகளும் எவ்வாறு பிறக்கிறது, வளர்கிறது, மடிகிறது என்று இருக்கிறதோ அதுபோல் நாமும் வளர்ந்தோம், பிறந்தோம், மடிந்தோம் என்று காலத்தை கடந்து சென்று விடுவோம். அவற்றில் விருப்பம் கொண்டு இயங்குபவர்கள் இயங்குகிறார்கள், தவறில்லை. இதுதான் மனித இயல்பானது. ஆனால் அக உலக வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் மட்டுமே நாம் தீர்க்கமான முடிவும் தீர்மானமும் எடுக்க வேண்டும். புற உலக வாழ்க்கையை எல்லோரும் வாழ்கிறார்கள். எல்லோரும் அவரவர் விருப்பப்படி கிடைத்த வரையில் அவரவர் சுகத்தை அனுபவித்து கொண்டு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அக உலக வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு மட்டுமே நாம் தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும். நாம் ஒரு உறுதி ஏற்க வேண்டும். எனவே அக உலக வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். ஆன்மீக பாதையிலே பிரபஞ்ச சக்தியோடு, பரிசுத்த ஆன்மாவோடு, ஆதியோகியோடு நீங்கள் இணைய விருப்பப்பட்டால், அக உலக வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இயங்க விரும்பினால் முழுமையாக நீங்கள் அத்தகைய பாதையில் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக கூறுகிறேன் என்று கூறி இந்த பதிவை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.